என் செல்ல பிள்ளையே, இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டுவிட்ட உன் வாழ்க்கை இனிமேல் அப்படியே தலைகீழாய் மாறப்போகுது. உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதால் தானே இந்த பதிவையை இப்போது நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். இதன் மூலமாகவே இனி உன் வாழ்வில் நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இனி என்ன நடக்குமோ எது நடக்குமோ நீ பயப்படவே வேணாம். வாழ்க்கை என்னன்றத நீ புரிந்து கொள்வதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. சில நேரங்களில் வாழ்வில் என்ன நடந்தாலும் அத்தனையும் சமாளித்து வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற தைரியத்தை உனக்குள் உருவாக்குவதற்காக தான் நான் பல சோதனைகளை கொடுத்தேன். சோகமும் சோதனைகளும் மட்டுமே வாழ்க்கை கிடையாது என் செல்லமே. உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் முடிச்சு வச்சு இப்போது இந்த வராகியம்மா நான் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். எல்லா மனிதர்களும் எல்லா நாளும் சந்தோஷமாகவே இருந்துவிட முடியாதல்லவா? சில துக்கங்களும் வந்து போக செய்யும். சில இருளும் பிரச்சனைகளும் கூட வாழ்க்கை என்றால் வரதான் செய்யும். கண்ணிமைகள் என்பது ஒரு நொடி இருட்டினால் தானே, அதாவது கண்ணிமைகள் ஒரு நொடி மூடி திறந்தால் தானே அதற்கு அப்புறம் பல நேரம் வெளிச்சத்தை பார்க்க முடியும். அப்படிதான் கண்களுக்கு எப்படி அந்த ஒரு நொடி இருள் என்பது அவசியப்படுகிறதோ அதே போல உன் வாழ்க்கையிலும் ஒரு சில காலம் கஷ்டம் என்பதும் அவசியமாய் இருந்துதான் தீர வேண்டியதாக இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சங்கடங்களை பார்த்து நீ பயமோ கவலையோ கொள்ள வேண்டாம் என் செல்லமே. எல்லா பிரச்சனைகளும் உன்னை தள்ளிவிட்டு தவறான பாதைக்கு இழுத்து செல்ல நினைத்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் வந்துட்டேன். என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் அனுபவங்களாக கற்றுக்கொள்ள பழகு. உன் வாழ்க்கையை நான் சிறப்பாய் மாற்றுவேன். உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீ விளைவியந்த பரிசாய் கொடுக்க வேண்டியது நம்பிக்கை தானே. உன்னை நம்பும் மனிதர்கள் யாரா இருந்தாலும் அவங்க மேல நீயும் நம்பிக்கை வைக்கலாம். உன்மேல உண்மையாய் அன்பையும் பாசத்தையும் கொட்டுக்கூட மனிதர்களுக்கு நீயும் அதே அளவு பாசத்தை திரும்பக்கூடிய என் செல்லமே. மனிதர்கள் எல்லாருக்கும் நீ நல்லது செய்யணும்னு நினைச்சினா அதை நீ பிரார்த்தனை மூலமாக தான் செய்ய முடியும். மறைமுகமான உன்னுடைய பிரார்த்தனையும் விலை மதிப்பற்ற உன் நேரமும் தான் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பொக்கிஷம். எப்போதும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய். நீ மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சினா அதுவே உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்கும் என் செல்லமே. மனுஷன் எப்போதுமே ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் பல நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதானே அதிக அளவில் அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். கஷ்டம் வந்தால் கலங்கி நிற்காதே. போலியான பேச்சின் மூலம் உன்னை ஏமாற்றிய மனிதர்கள் எல்லாம் இப்போது தான் யார் என்பதை உனக்கு காட்டி கொடுத்து விட்டார்கள் அல்லவா? இனிமேல் உன்னுடைய வெளிப்படையான பேச்சினால் அவர்களுக்கு நீ தண்டனை கொடுக்கலாம். உன்னை கெட்டவனாய் சித்தரிக்க நினைத்த மனிதர்களை எல்லாம் கெட்டவர்கள் என்று நான் நிரூபிக்கிறேன் என் செல்லமே. உனக்கான நல்ல காலம் இப்போது வந்துவிட்டதல்லவா? இத்தனை நாட்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் பக்தியோடும் வைராகியத்தோடும் போராடி கொண்டிருந்த உனக்கு இப்போது நல்ல நேரத்தை நான் வரவழைக்கிறேன். நீ பட்ட அவமானமும் வேதனையும் எல்லாமே இப்போது அதற்கான பலனையும் பதிலையும் கொடுக்க போகுது. உன்னை தூற்றுபவர்கள் யாராக இருந்தாலும் அதை நினைச்சு நீ கவலைப்படாதே என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என நம்பிக்கை வை. வாழ்வில் சோதனைகள் பல வந்தாலும் நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் இழக்கக்கூடாது. இந்த வராகியம்மா நான் உன்னுடனேயே தானே இருக்கிறேன். ஏதாவது ஒரு வழியில நிச்சயமா உன்னை காப்பாற்றுவேன். என்ன நம்பு. உனக்கான பல நல்ல விஷயங்களையும் நான் கற்றுக் கொடுப்பேன். உன்னுடைய குறிக்கோள் என்ன, உன்னுடைய லட்சியம் என்னவென்பதை யாரிடமும் ஒருபோதும் சொல்லாதே என் செல்லமே. ஏன்னா இனிமே என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. எப்போதுமே உன் மனசுல ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போதே அதற்கென இரண்டாவதாக ஒரு திட்டம் தீட்டி வைத்துக்கொள். அதே போல எந்த சூழ்நிலையிலும் நல்ல விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லவும் வேணாம். எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையையும் உனக்கு கைத்துணையாக வச்சுக்கோ. ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காததையோ அல்லது நீ விரும்பாததையோ செய்ய சொன்னாலும் பணிவோடு அவர்களிடம் முடியாது என மறுப்பு சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இல்லை சரி சரி நான் செய்கிறேன்னு எல்லாத்தையும் அனுசரித்து சமாளித்து போய்கிட்டே இருந்தீனா கடைசியில் உன்னை அடிமையாகவும் மனிதர்களை ஆக்கிவிடுவார்களின் செல்லமே. எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கலாம். யாரையும் நீ மட்டம் தட்டி பேசக்கூடாது. அதே நேரத்தில் யாரும் உன்னை பலவீனமான ஆளாகவும் ஏமாளியாகவும் கோமாளியாகவும் கூட நினைக்காத அளவிற்கு உன்னுடைய செயல்களும் உன்னுடைய சிந்தனையும் மிக திறமையானதாக இருக்கட்டும் என் செல்லமே. ஒரு சில நேரங்களில் யாராவது ஏதாவது கேட்கும்போது என்ன சொல்றதுன்னு உனக்கு புரியலையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதுவும் சொல்லாமல் வாயை மூடி அமைதி காப்பதுதான் சிறந்தது.
ஏன்னா ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்காக நீ எதையாவது சொல்லி வச்சினா அது நாளைக்கு உனக்கே கூட பிரச்சனையாய் வந்து சேரும். அதனால்தான் முடிஞ்ச அளவுக்கு அமைதியோடும் பொறுமையோடும் புன்னகையோடும் எல்லாருக்கும் பதிலை சொல்லிட்டு கடந்து போன்னு சொல்கிறேன். பதில் என்பது பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நீ விரும்பும் அனைவருக்கும் உன்னை பிடிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல குணத்தோடு நீ இருக்க. தேவையில்லாமல் உன்னுடைய கவலைகளுக்கு இடம் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை இழந்து விடாதே என் செல்லமே. உன் வாழ்வில் நீ எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உட்காந்து பேசுனா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லைதானே. உன் வாழ்விலும் நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கு. அதில் பல விஷயங்களை நீ பேசாததால் தானே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தபோதும் நீ ஏன் பேசுவதற்கு யோசிக்கிறாய்? பல மனிதர்கள் இப்படி தான் இருக்காங்க. என்னதான் பிரச்சனை சரியாகும், உட்கார்ந்து பேசினா சமாளிச்சிடலான்னு தெரிஞ்சும் கூட உட்கார்ந்து பேசுவதற்கு நேரமும் இல்லை, அவர்களுக்கு மனமும் இல்லை. பல பேருடைய வாழ்க்கை இப்படி வீண் பிடிவாதத்தில் தானே அழிந்து போகிறது. நீ பட்ட துன்பத்தை எல்லாம் உனக்கு சரி செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மாவுக்கு உன்னுடைய வலியும் வேதனையும் எப்படிப்பட்டதுன்னு தெரியும் என் செல்லமே. கவலையை மறந்து நிம்மதியா இரு. நீ எவ்வளவு உயர்ந்த மனிதன் என்பதும் உன்னுடைய குணம் என்ன என்பதும் எனக்கு தெரியும். மனிதன் என்பவன் பிறப்பாலோ அல்லது படிப்பினாலோ பணத்தினாலோ அல்லது அறிவினாலோ புகழ்ச்சியினாலோ உயர்ந்த ஆளாக பிறப்பதில்லை. மனிதன் எப்படி மற்றவங்களை மதிக்கிறான், மற்றவங்க கிட்ட அன்பா பேசுறாங்கிறத பொறுத்து தானே அவனுக்கும் மதிப்பு கிடைக்கிறது. நீயும் அப்படி முன்பாழ்வில் கௌரவமாய் கம்பீரமாய் வாழத்தான் போகிறாய். தர்மத்திற்கு தலைகுனிவு வந்துள்ளதே நினைக்காத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் அதர்மம் செய்தவர்களெல்லாம் அழிந்து போய் தர்மம் நிச்சயமாக ஜெயித்தே தீரும். சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் உன் லட்சியத்தை அடைவதில் மட்டும் நீ உறுதியாய் இரு என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை உனக்குள்ள வந்துடுச்சுன்னா தடைகள் ஒருபோதும் உனக்கு பெருசா தெரியாது. உன் குறிக்கோள் எப்போதும் உயர்வானதாகவும் வலுவானதாகவும் இருக்கட்டும். எல்லா தடைகளையும் தாண்டி உன் மனசுல நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். நேற்று உன் மனதில் இருந்த கவலைகள் இப்போது இல்லைதானே. அதே போலதான் இன்னைக்கு உன் மனசுல இருக்கிற மகிழ்ச்சியும் நாளைக்கு தொடருமா எனக்கு தெரியாது. எல்லாவற்றையும் என் பொறுப்பில் விட்டுட்டீனா கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நிறைஞ்ச உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உன் தலையெழுத்தை சரி செய்து எல்லாமே உனக்கான நல்ல நேரமாகவும் நிம்மதியை தரும் விஷயமாகவும் ஆக்கி கொடுப்பேன். உன்னுடைய முந்தைய நடவடிக்கைகளை இந்த உலகம் விமர்சித்து கொண்டே இருந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாம உன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தான் எப்போதும் செயல்படணும். அதே நேரத்தில் அடுத்து இதுதான் செய்ய போறேன் இதுதான் பண்ண போறேன்னு யாரிடமும் எதுவும் சொல்லாதே என் செல்லமே. மனிதர்கள் எல்லாருமே வாழ்க்கையில குறை உள்ளவர்கள்தான். அத்தனையையும் பொறுத்து கொண்டு சமாளித்து அனுசரித்து வாழ பழகு. உனக்கான நல்லதை இந்த வராகி நடத்துவேன்.